இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று கற்றுக் கொடுப்பதை பொறுமை. காரணம், மனிதர்களாகிய நம்மிடம் பொறுமை என்பது இல்லை. நாம் நினைத்தால் ஒன்றை செய்துவிட வேண்டும், நாம் விரும்பினால் அதை அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆவேசம்தான் நம்மிடம் இருக்கின்றது. பொறுமை, நிதானம் என்பது நம்மிடம் இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் அது இருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம், இன்றைய வாசகங்கள் நமக்கு குறிப்பிடுவது, ஆண்டவர் மனிதனுடைய பாவங்களை எண்ணி பார்த்து பொறுமையாக இருக்கின்றார். உடனடியாக அவர் அதற்கான தீர்ப்பை எழுதுவதில்லை. அதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், நல்ல விதை, கெட்ட விதை. ஆக நல்ல செடிகளும் வளர்கின்றன, கெட்ட செடிகளும் வளர்கின்றன. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? இப்பொழுது தீயதை பறித்து விட வேண்டாம், நல்லதும் அழிந்துவிடும். ஆக நான் இதை எப்படி பார்க்கின்றேன் என்றால், ஒரு மனிதனுக்குள்ளே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் இருக்கும். அதே போன்று கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட நிலைப்பாடுகள் என்று பல இருக்கும். இந்த நல்ல நிலை என்று சொல்லுவது, தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் பிறருடைய தேவை, பிறருடைய எண்ணங்கள், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆக தன்னோடு இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும், தன்னோடு இருப்பவர்களுக்கு காயத்தை கொடுக்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு உணர்வு. ஆக அடிப்படையில் இந்த நல்ல சிந்தனை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இருப்பது தியாகம். ஏனென்றால் தியாகம் செய்தால் மட்டும்தான் நாம் இன்னொருவருக்கு நல்லது செய்ய முடியும். தியாகம் செய்யவில்லை என்றால் என்னால் எந்த சூழலிலும் நல்லது செய்ய முடியாது. ஆக நல்லது என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் தியாகத்திலிருந்து வருகிறது. ஆக கெட்ட நிலைப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நல்லது செய்வதற்கு முற்படுவதில்லை. அப்படி என்றால் நான் தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. எப்பொழுது நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லையோ அப்பொழுது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கெட்ட நிலைப்பாடில் தான் சென்று கொண்டிருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்வில் இந்த இரண்டும் இருக்கிறது. ஒரு நேரத்திலே நாம் நல்லவர்களாக இருப்போம், இன்னொரு நேரத்திலே நாம் கெட்ட நிலைப்பாடு கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அந்த கெட்ட நிலைப்பாடு அதை நாம் குறைத்து கொண்டே வர வேண்டும். நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், இவைகளை நாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். தியாகம் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். மற்ற நிலைப்பாட்டிலிருந்து நாம் விடுபட்டு நல்லதை வளர்த்தெடுக்கின்ற பொழுது அந்த கெட்ட நிலைப்பாடானது அல்லது கெட்ட எண்ணங்களானது அல்லது பிறரை காயப்படுத்துகின்ற அந்த எண்ணங்களானது, சுயநலமானது, பொறாமை, இவைகள் மெல்ல மெல்ல அழிந்துவிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வு நான் ஆண்டவர் விரும்புவது போன்று நல்ல விதையாக மாறுவதற்கு எதை செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்களாக இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.